இந்த 7வது பாடத்திலே கணிதரும் வாழ்வில் வளருதல் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் பார்க்கலாம். சீஷத்துவம் மற்றும் ஊழியம் என்பது கடவுளின் உறவிலே நாம் வளருவதிலின் ஒரு பகுதி என்று நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவதாக நாம் பார்க்கும்போது நமது பிதாவாகிய தேவனை போற்றுவதில் வளர்ச்சி. விசுவாசிகள் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு நாள் நான் கற்றுக்கொண்டேன், அதுக்கப்புறம் கற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வளர்ச்சி என்பதை காண முடியாது. ஒரு சீஷன் அப்படி இல்லாட்டி ஊழியக்காரன் என்பவன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் கற்றுக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்ற நாம் தான் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சீஷர்கள் ஆக்கும்போது எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் தேவனுக்காக நாம் அர்ப்பணித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கேட்பதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சீஷனுக்கு ஒரு 3 காரியம் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று, கர்த்தரை மற்றும் அவருடைய வார்த்தையிலே வளர வேண்டும். முதலாவதாக கடவுளிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக கடவுளை அதிகமாக மதிக்கும் பழக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அண்டை வீட்டாருக்கு நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவன் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு ஊழியக்காரனையும் தனக்காக வாழ்வதற்காக தேவன் அழைக்கவில்லை. எதற்காக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்திலே நாம் வாழ்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து அவருடைய நாம மகிமைக்காக வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சி என்பது தேவ வார்த்தைகளின் செயல்பாடுகளை தொடர்புடையதாய் காணப்படுகிறது. முதிர்ச்சி என்பது நம்முடைய ரட்சிப்பிலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது அவரின் ரட்சிப்பை அதிகமாக உணர்ந்து அவருடைய அன்பை அதிகமாக நினைந்து நம் ஊழியத்திலே ஈடுபட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுதான் முதிர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு மற்றும் மற்றவர்களோடு நாம் தொடர்பில் இருந்து ஆண்டவரை அதிகமாக மதித்து நாம் ஆண்டவருக்காக வாழுதல் மிகவும் நல்லது. கடவுளை பற்றிய அறிவில் அதிகமாக நீங்கள் நானும் மென்மேலும் வளருவதற்கு சில பிரயாசங்களை நீங்கள் நானும் எடுப்பது ஒரு ஊழியக்காரர் நமக்கு அது மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும். இரண்டாவதாக, தேவனுடைய குமாரனை அறிவதில் வளருதல். முதலாவதாக பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் எப்படி வளருதல் என்று பார்த்தோம். இரண்டாவதாக தேவனுடைய குமாரனை அறிவதில் வளருதல். ஏனென்றால் இதுதான் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் ஒரு நிலைத்திருக்கிற ஒரு காரியமாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு சொல்றார், கனி கொடுக்கவில்லை என்றால் அந்த மரத்தை வெட்டி எரிந்துவிடு என்று சொல்லுகிறார். அவரில் நிலைத்தால் கனி தர முடியும். எதில் நிலைத்தால் நம்ம கனி தர முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையில நிலைக்கிறது, தொடர்ந்து அவரை நேசிப்பது, அவர் மீது அன்பு பாராட்டுவது, அவருடைய கட்டளைகளை கை கொள்வது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவை விசுவாசிப்பது நீங்களும் நானும் பிறரை மதித்து அவருடைய அன்பிலே வளர்ந்து ஒரு தகப்பன் மற்றும் ஒரு பிள்ளை என்ற உறவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை நாம் தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்பது யாருடைய விருப்பமா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது குமாரனாகிய இயேசுவுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நற்செய்தி என்பது ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொண்டது. ஏனென்றால் அந்த சுவிசேஷம் என்பதற்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதை பிரசங்கிப்பதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் அறிவிலும் கிருபையிலும் நீங்கள் நானும் வளர வேண்டும். ஏனென்றால் இவை இரண்டுமே நமக்கு 2 கால்களை போல அது காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அவர் நம்மை வளர்ச்சி அடைய செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையிலே வல்லமையிலே அதிகமாக அவரை நேசித்து அவருடைய அளவு, அதிகாரம் ஆகியவைகளை கொண்டு நீங்கள் நாளும் நம்முடைய வளர்ச்சியை அது தீர்மானிக்கிறது. ஏனென்றால் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் என்று சொல்லப்படுகிறது. நாம் எதை செய்தாலும் அவருக்காக செய்வோம். அந்த குமாரனாக இயேசுவை அறிவோம். அவருடைய அறிவதிலே நமக்கு அநேக நேரங்கள் செலவிடும் பொழுது இயேசுவை பற்றிய அறிவு, முதிர்ச்சி அது நமக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஆவியின் கனியை கொடுக்க தேவாதி தேவன் நம்மை அழைக்கிறார். வேத புத்தகத்திலே ஆவியானுடைய உபகரணங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது 2 பேதுரு 1:19, சங்கீதம் 119, 105 அது சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்புதல் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தேவனை புகழ்வதற்கும் மற்றவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதற்கும் தேவ புத்தகம் என்பது கொடுக்கப்படுகிறது. ஆவியினால் நிரப்பப்படுதல் என்பது
தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கும் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதற்கும் ஆண்டவரை பின்பற்றுவதற்குமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சீஷர்கள் மாம்ச இச்சைக்கு இடம் கூடாமல் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் மாம்சம் எளிதில் நம்மை பாவத்துக்குள்ளாக நடத்தும். ஆனால் ஆவியானால் நடத்தப்படும் பொழுது நீங்கள் நானும் கனிகள் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக நான்காவதாக, தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே நீங்கள் நானும் பணியாற்ற வேண்டும். இந்த கனி கொடுக்கும் வாழ்க்கையில் வளருதல் என்பது எதற்காக கொடுக்கப்படுகிறது? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவில் வளருவது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுவதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை. எதற்காக என்று பார்க்கும் பொழுது, கடவுளுக்காக வாழுவது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்காகவும் ஒரு வாழ்கிற வாழ்க்கையை அது காட்டுகிறது. ஊழியம் என்பது கடவுளுடையது, நாம் அவருடைய வேலையால் என்று சொல்லப்படுகிறது. ஒரு உண்மையான பலன் உண்டு என்று சொல்லும் பொழுது, அவருக்காக வாழும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஊழியம் என்பது நமக்கு வளர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு பலன் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் இந்த பாடத்தை நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. நாமும் கூட நாம் இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நாம் வளர்ந்து, இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் விசுவாசித்து நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம வாழும் பொழுது கர்த்தரும் கூட நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.